வேலண்டைன்ஸ் டேக்கு ஸ்னோ வச்சு இப்படி ஒரு கிஃப்ட் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. விஜய் சொன்னாங்க, நான் உனக்கு வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் கொடுத்துறேன், நீ என்ன பண்ண போறேன்னு. கடையில போய் பார்த்தா எல்லாம் ஒரே கியூரியோ ஐட்டமா இருக்கு. இதை வாங்கி வச்சா மாசம் மாசம் நம்ம தான் தூசி தட்டணும். அதோட வீட்டுல இடம் வேற எங்க இருக்கு, வீட்டுக்குள்ளேயும் வரக்கூடாது, கிஃப்டாவும் இருக்கணும்னு யோசிச்சும் போதுதான் தோணுச்சு ஊர் முழுக்க ஸ்னோ கூட்டி கிடைக்கு, இதை வச்சு ஹார்ட் இன் பண்ணா என்னன்னு. ஐஸ் ஹார்ட் இன் ஷேப்ல வெட்டி எடுக்க பாக்குறேன், தரையோட தட்டி எடுக்க பாக்குறேன், அப்படி பண்றேன் இப்படி பண்றேன். ஹார்ட் இன் என்னங்க ஒரு சர்க்கிள் கூட வர மாட்டேங்குது, எல்லாம் சல்லி சல்லியா செதறி போகுது. என்ன கஷ்டம் வந்தாலும் கொற்ற பனியிலையும் குளிர்லையும் விடாமுயற்சியோட வேர்வை சிந்தி உழைச்சு சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பெரியவன் தான் சொன்னா கார்பெட் மடிக்கிற மாதிரி ஸ்னோ போர்வை மடிச்சுட்டே வந்தா ஸ்னோ பால் வந்துடும். அது கூட எனக்கு வரலங்க. அவன் பாதி பண்ணது இதை நான் கண்டினியூ பண்றேன், நீ எடுத்ததை பண்ணு. அவனை ஏமாத்தி 3 உருண்டை பண்ணி மேல மேல அடுக்கி வச்சு கண்ணை வச்சு கைய வச்சு கேரட்டை வச்சா கீழே விழுகுது. விஜய் உடனே உனக்கு ஒண்ணுமே பண்ண தெரியாது, நான் பண்றேன்னு சொல்லி அது மண்டையை உடைச்சிட்டாங்க. அதை பிக்ஸ் பண்ணி ஸ்கார்ஃப் போட்டதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, இந்த கலவரத்துல ஹார்ட் இன் பண்ண வந்ததை மறந்துட்டமேன்னு. திரும்ப ஒரு ஸ்னோபால பண்ணி ஸ்பூனை வச்சு செதுக்கி ரெட் கலர் அடிச்சு ஸ்னோமேன் சாட்சியா விஜய் கையில ஒப்படைச்சு இதை ஹார்டின் நீங்க நம்பிதான் ஆகணும்னு சொன்னா ஹார்டினை விட இதையே ஸ்னோமேன் நம்ப முடியலங்கிறாங்க. மொக்க வாங்கின கூட முறப்பணிக்கிறாரு பசங்க. உங்க ஹார்டினை பார்த்து ஏலியன் ஸ்னோமேன் நீங்க வந்து தூக்கு போட்டுக்குச்சுமாங்கிறாங்க. உங்களுக்கு இதை பார்த்ததும் என்ன மாதிரி தோணுச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தூப்புறதுக்குள்ள இங்க போயிட்டு